ஆனா வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கு, எதனால இப்படி வயிறு உப்புசம் வயிறு வலி இருக்கு அப்படின்னு கேட்டு. நீர் கட்டி இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, அப்பெண்டிஷன் ப்ராப்ளமா, இல்லை வயிற்றுல புண்ணு இருக்கா, குடலில் புண்ணு இருக்கா, லிவரில் புண்ணு இருக்கா, கிட்னியில் புண்ணு இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா, இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மருந்து வயிற்றில் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா மோஷனும் ஃப்ரீயாக போகாது, ஜீரண சக்தியும் ஆகாது, வயிறு உப்புசனமாகவே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கேஸ் உள்ளே இருக்கிற அந்த அசிங்கத்தை வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் மனுஷன் ஃப்ரீ ஆகும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நான் லாஸ்ட் பதிவிலே சொல்லியிருந்தேன், கமெண்ட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதை நான் ஒரு சிலது எடுத்துட்டு வந்திருக்கேன் கேட்குறேன்னு. அந்த மாதிரி கமெண்ட்ல கேட்ட கேள்வி தான் இது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதனால இதோட தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க பாய். அதாவது அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களாம். அந்த 2 குழந்தைங்களுக்கு உடல்ல வந்து வயிறு வலி வந்து ஜாஸ்தியா இருக்கு. அந்த வயிறு வலிக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ஸ்கேன்லாம் கூட பண்ணி பார்த்தாச்சு. ஆனா டாக்டர்கிட்ட போய் கேட்டா எதுவுமே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்க பசங்களுக்குன்னு சொல்றாங்க. ஆனா வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கு, எதனால இப்படி வயிறு உப்புசம் வயிறு வலி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாய். எதனால இருக்கும் இது? வந்து கரெக்டாக கேட்டாங்க. இது கமெண்ட்டில் நான் கூட பார்த்துருந்தேன் லாஸ்ட் டைமு. இது கமெண்ட்டுன்னு கிடையாதுமா, நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கஸ்டமர் வரனா அதில் 2 பேராவது வயிறு உப்புசனம் ஆகிற கஸ்டமர் வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஒரு மாந்திரிக்கிட்ட போனோன்னா உடனே வசியமானமா அந்த மருந்து போடு, அந்த பெண் வசியமானமா அந்த மருந்து போடு, வீட்டுக்காரன் வசியமானமா அந்த மருந்து போடு, விருந்து போடுற மாதிரி மருந்து போட்டு விட்டுறாங்க ஆளாளுக்கு. இப்போ அந்த மருந்து போட்டு என்ன ஆகுதுன்னா, மருந்துன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆசன வாயு வழியாக டக்குன்னு வெளியில் வராது. இதுதான் உண்மை, ஓப்பனாக பேசுகிறேன். மோஷன் வழியாக சீக்கிரம் வராது. அது குடல்லையும் நம்மளோட போட்டிலையும் பார்த்திங்கன்னா குடல்லையும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் அந்த மருந்தே கொடுக்குறது. அப்படி தவறான மருந்து கொடுக்கும்போது அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, சாதாரண வயிற்றுக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு டாட் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு ஃபீல் தெரியுதா தெரியல. உண்மை. ஏதாவது நமக்கு வேண்டாத உணவை எடுத்துக்கிட்டாலே மறுநாள் தெரியுதுன்னும் போது, ஒரு உணவை நீ உள்ள தூக்கி போட்டு வச்சுருக்கீங்கன்னா அப்போ என்ன ஆகும், வயிறு உப்புசனமாகவும் வயிறு பெருசாக தெரியும். இப்போ நீங்கள் ஸ்கேனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டி இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, அப்பெண்டிஷன் ப்ராப்ளமா, இல்லை வயிற்றுல புண்ணு இருக்கா, குடலில் புண்ணு இருக்கா, லிவரில் புண்ணு இருக்கா, கிட்னியில் புண்ணு இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா, இதுதான் பார்ப்பாங்க. சரிங்களா? கிட்னியில் பாய் மருந்து வச்சுருக்காரா, மாந்திரிக மருந்து வச்சுருக்காரா, எந்த டாக்டரும் பார்க்குறதுன்னா அது வேறு, அது சயின்ஸ். இது மாந்திரிகம். இதில் பார்த்திங்கன்னா இது மருந்துன்றது தாந்திரிகம். மாந்திரிகமும் கூட கிடையாது, படிக்கிறது இல்லை, செய்கிறது தாந்திரிகம். அப்படின்னும் போது சில பேர் ஒரிஜினலாக செய்கிறான், சில பேர் டூப்ளிகேட்டாக செய்கிறான். சில பேருக்கு செய்ய தெரியாதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் அங்கங்கே ஜென்ஸே மாசமாக்கி வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்தார், மாசமாக மாதிரி வந்தார். பாய் இங்கே பாருங்க பாய், என்ன 7 மாதமானு, இல்லை போய் 9 மாதம் வந்தார். அவர் தான் சொன்னார் என்கிட்ட. ஏன் அப்படின்னா, எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே எல்லா தாய்மார்களுக்குமே தன் பையனை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும், தன் கணவரை கைக்குள்ளே வச்சுக்கணும், தன் ஹஸ்பண்டை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும், தன் லவ்வரை கைக்குள்ளே வச்சுக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கும் தன் மனைவியை தன் லவ்வரை கைக்குள்ளே வச்சுக்கணுன்ற ஆசை இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளை மாதிரி மாந்திரிகரை நாடி போகும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்துன்னு வந்து முதல்ல வந்து ஒரு ஃபோட்டோ மூலியமாகவும் துணி மூலியமாகவும் சில வேலைப்பாடு பண்ணி புதைக்கிறது எரிக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சு ஓரளவுக்கு செஞ்சு முதல்ல செய்யணும். அதுலேயுமே முடியலன்னா ஆர்டிஸ்ட் லெவலில் ஒன்று இருக்குது, சுடுகாட்டில் பண்ணலாம். அது போகணும். 3வது 4வது பட்சத்தில் தான் மருந்து கொடுக்குறதுக்கு போகணும். நம்ம ஆளுங்க வந்து ஈஸியாக மருந்து கொடுத்துறதுல என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு அது வந்து ஏற்றுக்குது, சில பேருக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்படின்னும் போது என்ன பண்ணால் கொடுக்குற மருந்து வயிற்றில் நிற்கிது. அது பார்த்திங்கன்னா மோஷனும் ஃப்ரீயாக போகாது, ஜீரண சக்தியும் ஆகாது, வயிறு உப்புசனமாகவே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கேஸ் கிடையாது, இது வேறு. நல்லா தெரியுமா, நார்மலாக இருக்கிற வயிறுக்கும் இந்த மருந்து இருக்கிற வயிறுக்கும் தொட்டாலே என்னால் சொல்ல முடியும். இந்த 5 விரல் வச்சும் சொல்ல முடியும், பார்த்தாலும் சொல்ல முடியும் வயிற்றில் மருந்து இருக்கா இல்லையான்னு. அப்படி ஒரு மருந்தோடு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்போலாவில் எங்கே போனாலுமே சரி, ஸ்கேனில் மாத்திரையிலையும் சரியாகாது. ஏன்னா முதல்ல வெளில இருக்கிற அந்த அசிங்கத்தை வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் மனுஷன் ஃப்ரீ ஆக முடியும். ஃப்ரீயானா புஷ்ஷுன்னு டியூப் காற்று போன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அப்போது டிப்ரெஷன் குறையும், யோசனைகள் குறையும், அந்த வசியம் அந்த இன்னொருத்தங்கில கண்ட்ரோலில் இருக்காம பாருங்க, அந்த வசியம் கட்டாகவும் அவர் நார்மல் மனநிலைக்கு வருவார். அப்போ அந்த வயிறு உபசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா
அந்த பவர், அந்த தன்மை, வசியத்தன்மை குறைஞ்சிரும். ஆனால் கொடுக்குற உணவு உள்ளே நின்றோம். அதுக்காக தான் குறிப்பிட்ட டைம் கொடுத்து குறிப்பிட்ட டைமில் எடுத்துடணும் அதை. ஆனால் பாலங்க எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்காமல் இருக்கிறதால தான் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருது. அந்த மாதிரி பாதிப்பை வந்து மாந்திரிக ரீதியாக சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% முடியும். கரெக்டான ஆள்கிட்ட போனீங்கன்னா அது தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து வாமிட் வழியாகவும் எடுப்பாங்க, மோஷன் வழியாகவும் எடுப்பாங்க. புரியுதுங்களா? இதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது. உள்ளே இருக்கிற விஷயத்த கையை வச்சு எடுக்க முடியாது. அதனால் இன்னொரு மருந்து கொடுத்து வாமிட் வழியாகவும் மோஷன் வழியாகவும் மருந்தை முள்ளால் எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி மருந்தால் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா 100% என்ன ஆகுனா ஃப்ரீயாக எடுவீங்க. இது யார் செய்கிறதுனா, லேபரே ஓனருக்கு செய்கிறான், ஓனர் லேபருக்கு செய்கிறாங்க. எல்லாமே லைஃப்பில் வந்து எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டோரில் வச்சுக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குமா? எல்லாருக்குமே இருக்குது. என் ஒய்ஃப் என் கையில் இருக்கணும், என் புருஷன் என் கையில் இருக்கணும், என் மாமியார் கையில் இருக்கணும், என் மாமனார் என் கையில் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? அப்படின்னும் போது என்ன ஒன்று பண்ணி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணுன்ற தப்பு கிடையாது. ஆனால் அது யாருக்கிட்ட வாங்குறன்றது ஒரு விஷயம், எங்கே செய்கிறோன்றது ஒரு விஷயம், நம்ம என்ன முறையில் கொடுக்குறோன்றது விஷயம் இருக்குது, என்ன வயசில் கொடுக்குறோன்ற விஷயம் இருக்குது. நான் 10 வயசு பொண்ணுக்கு போய் மாந்திரிகம் பண்ணால் செல்லாது, 10 வயசு பொண்ணுக்கு நீ மருந்து போட்டால் செல்லாது. ஏன்னா அதோட ஹார்மோன் வேறு, அதோட இது வேறு, யோசனைகள் வேறு, அதோட டாட் வேறு. இதே நீங்கள் 17 வயசு மேலே கொடுத்தீங்கன்னா அதோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்போ நீ வசியத்தை பண்ணலாம். நீ இப்போ குழந்தைங்களுக்கு மருந்து கொடுத்தா வயிறு உபசனம் என்னடா ஆகும்? அதே மாதிரி 60 வயசு பாட்டிக்கு நீ வசியம் மருந்து கொடுத்தா எங்கேருந்து வசியமாக வருது? எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் ஆயா, அப்புறம் எங்கேருந்து உனக்கு வசியமாக வருது சொல்லுங்கள்? இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமா? அதனால் தயவு செஞ்சு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், இவர் கரெக்டான ஆளா, இந்த மருந்து கொடுத்தா சைடு எஃபெக்ட் வருமா, இதனால் பிரச்சனை வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு செய்யுங்க. உங்கள் கணவரையோ உங்கள் வீட்டையோ கைக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறது தப்பே கிடையாது. ஒன்னொருத்தன் சொத்தையோ ஒன்னொருத்தன் பொண்டாட்டியோ ஒன்னொருத்தன் புருஷன் ஆசைப்படுறது தான் தப்பு. உங்கள் விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் ரொட்டீனாக இருக்கிற விஷயத்தை கைக்குள்ளே வச்சு நினைக்கிறது தப்பு கிடையாது. தைரியமாக நீங்கள் மாந்திரிகத்தை தேடலாம், என்ன நாடியும் வரலாம். அந்த மாதிரி யாருன்னா அவஸ்தைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால என்னால் முடிஞ்சது நான் சேவ் பண்ணி தருவேன். அதுக்கு ரெமெடி இருக்குது, பண்ணவும் முடியும், நல்ல நிலைமைக்கும் நான் கொண்டு வந்துடலாம். ஆனால் எடுத்தோம் கவுத்தோன்னு 1 நாள் 2 நாள்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பண்ண முடியும். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் முடியும்னு ஒன்று இருக்கும், இல்லாமலாம் இல்லை, பண்ணலாம் அல்லாஹ்வுடைய கிருபையால. நிச்சயமா பாய், இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த நேயர் யாராக இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்ளட்டும். அந்த நேரம் இல்லை, இது பொதுவான விஷயம், பொதுவான கருத்து. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு மக்கள் பயப்படாதீங்க, ரொம்ப பேனிக் ஆகுது, ஒன்றும் கிடையாது. எங்கே எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. 2 இதுக்கு தான் சொல்யூஷன் கிடையாது. மரணத்துக்கு தான் சொல்யூஷன் இல்லை, சரிங்களா? பிறப்புக்கு சொல்யூஷன் இல்லை. ரெண்டுமே அவனே கொடுப்பான், அவனே எடுத்துப்பான். இது 2 தவிர்த்துக்கு இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. நல்லா வாழ்கிறதுக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு, நொந்துறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நல்லது தேடினா நல்லது தேடி போகலாம், கெட்டதுன்னா கெட்டதை தேடி போகலாம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. இது 2க்கு தான் சொல்யூஷன் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டான ஆளாக பார்த்து கரெக்டான விஷயத்துக்கு படுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வயிறு உபசனம் வந்தால் டைரெக்டாக கோயிலுக்கோ எங்களை மேலாட்ட போகாதீங்க. முதல்ல டாக்டர் அணுகுங்க. டாக்டர் அணுகி தெரிஞ்சு எல்லாமே பண்ணிட்டேன் பாய், அப்படி இருந்தும் அதே மாதிரி இருக்குன்னா அப்போ நம்மளை மேலாட்ட போங்க, கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா அருமையான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.